ஒரு முறை ராமானுஜர் தன்னோட பிரதம சிஷ்யனோட திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபரை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தார். அங்கேயும் வைஷ்ணவ சம்பிரதாய முறையை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆசைப்பட்டார். அதுக்காக அங்கேயே தங்கினார். அங்கே பூஜை கைங்கரியத்தில் ஈடுபட்டவாள்லாம் ராமானுஜரோட செயல்முறைகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சுட்டு தங்களோட பாரம்பரியமான பூஜை முறைகளை மாற்றாமல் இருக்கணும்னு பெருமாள் கிட்ட வேண்டிண்டா. அவளுக்கு பெருமாள் இரக்கம் காட்டினார். அன்றைக்கி ராத்திரி ராமானுஜர் தன்னோட சிஷ்யரோட மண்டபத்தில் தூங்கின்னு இருந்தார். அப்போ பெருமாள் கருடனை கூப்பிட்டு ராமானுஜரோட தூக்கம் கலையாமல் அவரை அப்படியே தூக்கிட்டு போய் திருக்குறுங்குடியில் விட்டுடுனார். கருடாழ்வார் பெருமாள் சொன்ன மாதிரியே செஞ்சார். பொழுது விடிஞ்சுது. கண்முழிச்சு பார்க்குறார் ராமானுஜர். தான் திருக்குறுங்குடி தலத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறார். இங்கே எப்படி வந்தோம்னு புரியாமல் திகைச்சு போனார். அதுக்கப்புறம் எல்லாமே பகவான் செயல்னு பெருமாளை வணங்கினார். தன்னோட கூட தூங்கிட்டு இருந்த சிஷ்யன் வடுக நம்பி அங்கே தான் இருப்பான்னு நினச்ச ராமானுஜர் வடுக நம்பியை கூப்பிடுறார். அப்போ திருக்குறுங்குடி அழகிய நம்பி பெருமாள் சிஷ்யரோட ரூபத்தில் வந்து ராமானுஜர் முன்னாடி கை கட்டி பணிஞ்சு நிற்கிறார். நாட்கள் ஓடித்து ஒரு நாள் ராமானுஜர் குளிச்சுட்டு வந்தப்போ வழக்கம் போல் சிஷ்யனுக்கு திருநாமம் இட்டு அவனோட முகத்தை பார்த்து, நம்பி, உன் முகம் தெய்வாம்சமாக இருக்குது. உன்கிட்ட நான் பெருமாளையே பார்க்குறேன். இன்றைக்கி நான் உனக்கு இட்டு இருக்கிற திருநாமம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னார். அதுக்கப்புறம் கூடையில் இருந்த பூவை எடுத்து வடுக நம்பியோட காதில் வச்சார். நம்பி, இப்போ உன்னோட அழகு ரொம்ப கூடிடுது தெரியுமா அப்படின்னார். 2 பேரும் கோவிலுக்கு புறப்பட்டா. கொடிமரம் பக்கத்தில் போனப்போ வடுக நம்பி மாயமாக காணாமல் போயிட்டார். மூலஸ்தானம் போன ராமானுஜர் அழகிய நம்பி பெருமாள் நெத்தியில் வடுக நம்பிக்கு அவர் இட்ட திருநாமமும் காதுகளில் வச்ச பூவும் அழகாக இருக்கிறத பார்த்தார். அப்போ தான் தன்னோட சிஷ்யன் வடுக நம்பியாக வந்தது சாக்ஷாத் பெருமாள் தான் அப்படின்னு தெரிஞ்சின்றார். அவருக்கு ரொம்ப சிலிர்த்து போச்சு. குரு சிஷ்ய பாரம்பரியம் உலகத்தில் பரவணுங்கிறதுக்காக தான் நான் சிஷ்யனாக வந்தேன்னார் பெருமாள். ராமானுஜரை கருடன் திருவனந்தபுரத்துலேருந்து தூக்கிட்டு வந்து கிடத்திய பாறை திருப்பரிவட்ட பாறைன்னு போற்றப்படுறது. திருக்குறுங்குடி கோவிலேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பாறை இருக்குது. தகுந்த குருவை தேடி அலையிற அன்பர்கள் இங்கு வந்து ராமானுஜரை தரிசனம் பண்ணினா குருவோட திருவருள் கிடைக்குங்கிறது ஐதீகம். சாக்ஷாத் பெருமாளே ராமானுஜருக்கு சிஷ்யன் ரூபத்தில் வந்து கைங்கரியம் பண்ணுறாருன்னா ராமானுஜர் பெருமாளோட மனசில் எவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருப்பார். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம்.